தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நாமக்கல், பெரம்பலூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 15ஆம் தேதி அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ், இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ், கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 முதல் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். ஈரப்பதம் 15ஆம் தேதி வரை. காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 45 முதல் 55% மற்ற நேரங்களில் 60 முதல் 85% மற்றும் கடலோர பகுதிகளில் 60 முதல் 85% இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் 10 சென்டிமீட்டர் பதிவாகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் 8 சென்டிமீட்டர் பதிவாகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் 7 சென்டிமீட்டர் பதிவாகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, மதுரை மாவட்டம் கல்லந்திரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேவிமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார், சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், சித்தார், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நீலகிரி மாவட்டம் ஹர்சன் மலையாளம் லிமிடெட், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் குளித்தலை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் AWS, புதுக்கோட்டை மாவட்டம் மலர்மேல்குடி, சிறுகமணி KVK AWS தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வத்தலை அணைக்கட்டு, நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், தேனி மாவட்டம் வீரபாண்டி,
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, ஈரோடு மாவட்டம் எலந்தக்குட்டை மேடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், நீலகிரி மாவட்டம் பாரியூட், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, ஐஎம்டிஐ தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மற்றும் வேலூரில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 36 முதல் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் 22 முதல் 29 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.